ஹாய், திஸ் இஸ் டாக்டர் சுஜித்ரா. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கிளைண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஒரு டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னென்னா, டார்க் லிப் கரெக்ஷன்னா என்ன, லிப் ப்ளஷ்னா என்ன, ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, இல்லை இந்த ப்ரொசீஜர் பண்ண முடிச்சதுக்கப்புறம் வர வீக்கம் வந்து ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா, இல்லை எப்போ குறையும் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ டார்க் லிப் கரெக்ஷனா என்ன, லிப் ப்ளஷ்னா என்ன அப்படின்றது வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ரெண்டு ப்ரொசீஜரும் ஒரே ப்ரொசீஜர் கிடையாது. பிகாஸ் லிப் ப்ளஷ்னால் வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஃபேராக இருக்காங்க ஆல்ரெடி, ஆனால் அவங்களோட லிப் வந்து பார்த்திங்கன்னா பேலாக இருக்குது, ஓகேங்களா? பிங்காக இல்லாமல் பேலாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பண்ண போகிற ப்ரொசீஜர் வந்து லிப் ப்ளஷ், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுக்கு தேவையான கலர் ஒரு ரெட் கலராக இருக்கலாம், இல்லை பிங்க் கலராக இருக்கலாம். அந்த மாதிரி கலர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட் செஷன்லேயே போடுறது வந்து லிப் ப்ளஷ். ஸோ காமன்லி லிப் ப்ளஷ்க்கு வந்து ஒரு செஷனே போதும், 2-3 செஷன் வந்து தேவைப்படாது. பட் டார்க் லிப் கரெக்ஷன்னா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, டார்க்னஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். நம்ம லிப்ஸில் உள்ள டார்க்னஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு தேவையான கலர் ரெட் கலராக இருக்கலாம், இல்லை பிங்க் கலராக இருக்கலாம், இல்லை ஒரு கோரல் கலராக இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கலரை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறது தான் வந்து டார்க் லிப் கரெக்ஷன். ஸோ அதனால தான் அதுக்கு வந்து ஒரு 2 to 3 செஷன்ஸ் வந்து ஏற்படுது, ஓகேங்களா? லிப் ப்ளஷ்னா ஒரு செஷன்லேயே நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். டார்க் லிப் கரெக்ஷனாக 2 to 3 செஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எல்லா கிளைண்ட்டுமே கேட்குறது வந்து, இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுனால நமக்கு எதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. இதில் வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. பிகாஸ் நம்ம ஒரு கிளைண்ட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட ப்ராப்பராக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். அவங்க ஏதாவது மருந்து எடுக்கிறாங்களா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்போம். அது எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுற பிக்மெண்ட்ஸ் அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான குவாலிட்டியான பிக்மெண்ட்ஸ் தான். பார்த்திங்கன்னா நம்ம லிப் ப்ளஷ் அண்ட் டார்க் லிப் கரெக்ஷன் பண்ணும்போது இந்த லிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வெல் ஆயிரும், தட் இஸ் வீக்கம் ஆயிரும். ஸோ அந்த வீக்கம் வந்து எப்போ குறையும், இல்லை வீக்கத்தினால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்ற டவுட்ஸுமே வந்து நிறைய கிளைண்ட்ஸ்க்கு இருக்குது. வீக்கம்ன்றது நார்மல் தான், பிகாஸ் நம்ம நீடலில் வந்து ஒர்க் பண்ணுறோம், அதனால அந்த வீக்கம் வந்து ஏற்படுது, ஓகேங்களா? என்னதான் நம்ம வந்து சூப்பர்ஃபிஷியல் லேயரில் ஒர்க் பண்ணாலும் நம்ம நீட்லிங் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த வீக்கம் ஏற்படுது. அந்த வீக்கம் வந்து ஒரு ஆஃப் அ டேக்குள்ளார, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க மதியானம் கிளைண்ட் பண்ணுறாங்க ப்ரொசீஜர் அப்படின்னா, ஒரு ஈவினிங்குள்ளாரையோ இல்லை அடுத்த நாள் காலைல மார்னிங் அந்த மாதிரிக்குள்ளாரையோ ஃபுல்லாக ரெடியூஸ் ஆயிரும். ஸோ அது வந்து கான்ஸ்டண்ட்டாகவும் உள்ள ஸ்டேபிளாகவும் அப்படியே வந்து இருக்க போகிறது கிடையாது. ஸோ வீக்கோன்றது ஜஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். வீங்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வீக்கோ ஏற்படும், தட் இஸ் வெரி வெரி நார்மல். ஸோ இதெல்லாம் தான் வந்து டார்க் லிப் கரெக்ஷன் அஸ் வெல் அஸ் லிப் ப்ளஷ் பற்றி நிறைய கிளைண்ட்ஸ் நம்மக்கிட்ட கேட்ட டவுட்ஸ். இதுக்கு மேலேயே உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை லிப் ப்ளஷ் டார்க் லிப் கரெக்ஷன் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் எங்களை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணலாம்.